ஹாய் மை டியர் காம்ரேட்ஸ். நம்ம லைஃப்ல எல்லார் லைஃப்லயுமே சரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆனா என்னைக்குமே நம்ம அந்த பிரச்சனைகளை பத்தி கவலைப்பட்டதே கிடையாதுங்க. ஏன்னா மீடியாவில் சார்ந்த நபர்களோட பிரச்சனையை பத்தி கவலைப்படுறதுக்கும் அந்த பிரச்சனையை பத்தி பேசுறதுக்குமே நமக்குலாம் நேரம் சரியா போயிருக்கு. போன வாரம் பாத்தீங்க அப்படின்னா ஜெயம் ரவி அவர்கள் அவங்க ஒய்ஃபை டைவர்ஸ் பண்றதா அறிவிச்சாரு. அதுக்கு நம்ம காரணமா இல்ல நமக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்கா? ஆனா நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, அந்த போஸ்ட் கீழே கமெண்ட்ல போயிட்டு அண்ணா அன்னி கூட சேர்ந்து வாழுங்க, டைவர்ஸ் பண்ணாதீங்க, சேர்ந்து வாழுங்க அப்படின்னு கமெண்ட்ல கதறிட்டு இருப்பாங்க. அதுவும் அவர் போட்ட போஸ்ட் கீழே போய் கமெண்ட்ல கதறினா பரவாயில்ல, நியூஸ்கார ஒரு செய்தி எடுத்து போஸ்ட் போட்டிருக்கான், அதுக்கு கீழெல்லாம் போய் அண்ணா அன்னி கூட சேர்ந்து வாழுங்க, என்னென்ன அக்கா கூட சேர்ந்து வாழுங்க, என்னமோ அவங்க சேர்ந்து வாழாம போயிட்டு நம்ம அக்காவோட வாழ்க்கை கெட்டு போற மாதிரி, இல்ல நம்மளுக்கு லைஃப் சரியா போகாத மாதிரி, அந்த மாதிரிலாம் மீடியா இருக்க பிரச்சனைகளை பத்தி பேசுறதுக்கே நம்மளுக்கு நேரம் சரியா இருக்கு. இது போன வாரம். இந்த வாரம் பாத்தீங்க அப்படின்னா மணிமேகலை, இனிமே நான் குக் வித் கோமாளில வரமாட்டேன், நான் இனிமே குக் வித் கோமாளில ஒரு பார்ட்டா இருக்க மாட்டேன், குக் வித் கோமாளி விட்டு விலகிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு போஸ்ட் அவங்க போட்டாங்க. அதை பார்த்த உடனே அக்கா நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு சப்போர்ட் நாங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய பசங்க எல்லாமே அவங்க இந்த போஸ்ட் கீழே கமெண்ட்ல போய் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப மணிமேகலை அவங்களுக்கும் பிரியங்கா அவங்களுக்கும் என்ன பிரச்சனை, என்ன நடக்குது அப்படின்றதா இந்த வீடியோ நான் சொல்ல போறேன். ஏண்டா இவ்வளவு தூரம் பேசிவிட்டு திரும்ப அதை பத்தி நீங்க ஏடா பேசுற அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்படி கேட்டாலுமே ஒரே காரணம் தான் இருக்கு. என்ன பண்றது, இந்த மாதிரியான கான்ட்ரவர்சியான விஷயங்களை பத்தி பேசினா தானே வீடியோ ஃபுல்லா பாக்குறீங்க, அல்லது வீடியோ பார்க்கவாது செய்யுறீங்க. ஸோ அதனாலதான் இன்னைக்கு இவங்க ரெண்டு பேத்துக்கு நடக்கிற பிரச்சனை என்னங்கிறத டீட்டெயிலா பார்க்க போறோம். இவங்க ரெண்டு பேர் பஞ்சாயத்துக்கு முன்னாடி இன்னும் ரெண்டு பேரோட பஞ்சாயத்து இருக்கு, அதையும் இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய வீடியோக்கள், நல்ல வீடியோக்கள்லாம் இது நல்ல வீடியோக்கள்லாம் வரும். ஸோ கான்ட்ரவர்சியான விஷயங்கள் பேசணும்னு கிடையாது, ஆனால் இதை பேசினாதான் நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த விஷயத்தை எடுத்து பேசுறது. இதை தாண்டி நிறைய விஷயங்கள் நம்ம சேனல் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. மணிமேகலை பிரியங்கா இவங்க ரெண்டு பேத்துக்கும் நடக்கக்கூடிய வாய்க்காத்தகளை பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு மேல இருக்க ரெண்டு பெரிய தலைக்கட்டுகள், அவங்களோட பிரச்சனை என்ற பார்ப்போம். சன் டிவி, விஜய் டிவி, இவங்க ரெண்டு பேத்துக்கும் இடையில நடக்கக்கூடிய ஜிஆர்பி சண்டை தான். ஜிஆர்பி அப்படின்னா நீங்க அந்த ஜிஆர்பி யோசிக்க வேணாங்க, இது ஜிஆர்பி, அதாவது இந்த டெலிவிஷன்ல எல்லாம் படம் போட்டா அந்த படத்துக்கு ஒரு ரேட்டிங் வைப்பாங்க தெரியுங்களா, இந்த எந்த படத்தை நிறைய பேர் பாக்குறாங்க அப்படின்னு ரேட்டிங் தான் டிஆர்பி. அதே மாதிரியே ஒவ்வொரு தொலைக்காட்சியிலும் ஒவ்வொரு சேனல்லையும் போடக்கூடிய சீரியலா இருக்கட்டும், இல்ல வேறு நிகழ்ச்சிகளை எந்த சேனல்ல அதிகமா பாக்குறாங்க, எந்த ஷோக்கு அதிகமான வியூஸ் கிடைக்கிறாங்க அப்படிங்கறத இந்த ஜிஆர்பி மூலமா சொல்லுவாங்க. இந்த ஜிஆர்பி சண்டை தான் இப்ப விஜய் டிவிக்கும் சன் டிவிக்கும் போய்கிட்டு இருக்கு. இப்ப இல்ல, ரொம்ப நாளாவா போயிட்டு இருக்கு. இப்ப ரொம்ப முத்தி போயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆரம்பத்துல சன் டிவில போடக்கூடிய நல்ல நல்ல நிகழ்ச்சிகள்லாம் விஜய் டிவில காப்பி பண்ணாங்க. அப்புறம் விஜய் டிவில போற சில நல்ல விஷயங்கள்லாம் சன் டிவில காப்பி பண்ணாங்க. இப்ப இந்த பிரச்சனை எங்க இருக்குது பாத்தீங்கன்னா, விஜய் டிவி குக் வித் கோமாளி, அப்படியே சன் டிவி பக்கம் வந்தீங்கன்னா டாப்பு குக்கு டூப்பு குக்கு. இப்ப உங்களுக்கு தோணும், அப்ப விஜய் டிவில தான் குக் வித் கோமாளியை முதல்ல போட்டாங்க, அது 4 வருஷம் 5வது சீசன் வந்துருச்சு, இப்ப இதை பார்த்து தானே இவங்க காப்பி பண்ணிருக்காங்க சன் டிவி அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அதான் கிடையாது. அது என்னன்னு பார்க்கணும், இன்னொரு பிரச்சனையை பார்க்கணும். அந்த பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஜய் டிவில கிட்டத்தட்ட 25 வருஷமா விஜய் டிவி கூடயே சேர்ந்து டிராவல் பண்ணவங்க தான் மீடியா மசன்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரொடக்ஷன் நிறுவனம். இவங்களோட பேசிக் ஐடியா தான், இவங்களோட அந்த ஐடியா தான் குக் வித் கோமாளி. அது விஜய் டிவி கூட சேர்ந்து அவங்க டெலிகாஸ்ட் பண்ணிட்டே வந்தாங்க. இந்த 25 வருஷ நட்புல ஒரு விரிசல் விழுந்துருச்சு. அதனால மீடியா பர்சன் மொத்தமா மூட்டையை கட்டிக்கிட்டு நேரா வெளியே வந்துட்டாங்க. அவங்க வெளியே வந்துட்டு இருந்தாலும் என்னோட ஐடியா தானே இந்த குக் வித் கோமாளி, இந்த ஒரு கான்செப்ட் என்னோட ஐடியா, ஸோ அந்த ஐடியாவே நான் பயன்படுத்தி இன்னொரு சேனல் கூட சேர போறேன் அப்படின்னு சன் டிவிக்குள்ள சேர்ந்து டாப்பு குக்கு டூப்பு குக்கு அப்படின்ற ஷோவை இவங்க ஆரம்பிச்சாங்க. இப்ப விஜய் டிவில குக் வித் கோமாளி நடந்தாலுமே அதோட ப்ரொடியூசர், அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எல்லாமே வேற, அந்த டைரக்டர் டீம் எல்லாமே வேற, அந்த பழைய டீம் மீடியா மசன் டீம், அவங்க எல்லாமே அப்படியே கிளம்பி சன் டிவிக்கு வந்துட்டாங்க. இப்ப குக் வித் கோமாளியை விட சன் டிவில ஆரம்பிச்ச டாப்பு குக்கு டூப்பு குக்கு கொஞ்சம் டாப்ல போய்கிட்டு இருக்கு. அதுதான் இங்க பெரிய பிரச்சனையாவே அமையுது. ஏன்னா இந்த மீடியா மசன் பழைய டீம், இதோட ஐடியா என்ன அவங்களுக்கு ப்ராப்பரா தெரியும், அதை எப்படி டைரக்ட் பண்ணணும்னு தெரியும். ஸோ அதே மாதிரியே ப்ராப்பரா டைரக்ட் பண்ணி அதை டெலிவரி வெளியே கொடுக்கும்போது குக் வித் கோமாளியை விட டாப்பு குக்கு டூப்பு குக்கு கொஞ்சம் டாப்பாவே போகுது. ஸோ இதுல ஜிஆர்பியில் சன் டிவி ஓவர்டேக் பண்ணுது. இதே நேரத்தில் விஜய் டிவிக்கு ஜிஆர்பி அதிகமாக கொடுத்த இன்னொரு ஷோ என்ன அப்படின்னா பிக் பாஸ். இந்த பிக் பாஸ் இந்த சீசன்ல கமல் ஹோஸ்ட் பண்ண போறது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ இதுக்கு பதிலா வேற யாரா கொண்டு வரணும், ஏன்னா அந்த ஜிஆர்பி நம்ம அடிச்சு மேல கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக
உள்ள கொண்டு வந்த ஆள் தான் விஜய் சேதுபதி. சரி, விஜய் சேதுபதியை கொண்டு வந்துட்டாங்கல்ல, இருந்தாலுமே கமல் வந்து பிக் பாஸ்ல ஒரு பெரிய ஒரு ஆளுமை, சரியான ஒரு ஹோஸ்ட் பண்ண வர்ற அவர் இருக்கும்போது அதை பார்த்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்ற எண்ணம் மக்களுக்கு வரக்கூடாது. அப்ப இந்த விஜய் டிவி என்ன பண்றாங்கன்னா, நம்ம லாஸ்ட் சீசன்லாம் பார்க்கும்போது கமல் மேலேயே சில வந்து ஒரு குற்றச்சாட்டுகள் வச்சாங்க. கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஹோஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாரு, அவர் இந்த குரூப் இதை பார்த்து கேட்க மாட்டேங்கிறாரு, தப்பாக ஆளை செட் பண்ணி தப்பாக கார்டு கொடுக்குறாரு, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பரவலாக பேசப்பட்டுச்சு. இப்ப அந்த அடுத்து வரக்கூடிய பிக் பாஸ் சீசனுக்குமே விஜய் சேதுபதி உள்ள வந்துட்டாரு. ஆனா இதை பெரிய அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக விஜய் டிவி என்ன பண்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடி சீசன்ல கமல் சார் பண்ணது எல்லாமே தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்லணும், அதுவும் சொல்லாம சொல்லணும் அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி அவர்களை வச்சு ஒரு ப்ரோமோ ரெடி பண்றாங்க. அந்த ப்ரோமோ எல்லாமே பார்த்துருப்பீங்க. அந்த ப்ரோமோல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் வந்து இந்த பிரச்சனை நடந்துச்சுன்னா எந்த பிரச்சனைக்கு எந்த கடை கொடுக்கணும்னு தெரியுங்களா, இவங்களை ஈஸியாக சமாளிச்சிடலாம், இந்த காய்கறிகளை ஈஸியாக செட் பண்ணிடலாம், ஆனால் மனுஷங்களை இட போடுறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி ஏன்னா கடந்த சீசன்ல கமல்ஹாசன் அவர்கள் என்னென்ன தப்பு பண்ணாங்களோ அதெல்லாம் தப்புன்ற மாதிரியும் இனிமே அந்த தப்புலாம் நடக்காது, அது விஜய் சேதுபதி அவர்கள் சரியா பார்த்துக்குவாங்கன்ற மாதிரியா தான் அந்த ப்ரோமோ ரெடி பண்ணாங்க. ஸோ இப்படி தான் இந்த 2 சேனல்களில் ஜிஆர்பி சண்டை நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஜிஆர்பி சண்டையோட வெளிப்பாடு தான் இந்த குக் வித் கோமாளிக்குள்ள அதை ப்ராப்பரா ப்ரொடக்ஷன் எப்படி பண்ணணும், அதை ப்ராப்பரா டைரக்ஷன் பண்ணணும்னு தெரியாம ஏதோ ஒரு கான்ட்ரவர்சியான விஷயங்களை உள்ள வச்சு இங்க ஜிஆர்பி அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்கான எண்ணத்துல சில இந்த ஸ்டார்ட் மியூசிக் ஷோவோட சில கிளிப்ஸ் எல்லாம் வந்து குக் வித் கோமாளிக்குள்ள கொண்டு வந்தது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் விஜய் டிவி சார்பாகவும் அந்த சேனல் அந்த பாக்ஸ் ஸ்டுடியோன்னு நினைக்கிறேன் இப்ப அந்த குக் வித் கோமாளியை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இதை எப்படியா ஜிஆர்பி அதிகப்படுத்தணுன்றதுக்காக சில விஷயங்களை தேவையில்லாம உள்ள கொண்டு வந்து திணிச்சு அதுக்கு ஜிஆர்பி அதிகப்படுத்தணும் அப்படின்ற செஞ்ச விஷயங்கள் தான் இப்ப மணிமேகலைக்கும் பிரியங்கா அவர்களுக்கும் இடையில ஒரு பெரிய பிரச்சனையா வெடிச்சிருக்கு. மணிமேகலையும் பிரியங்கா இவங்கன்றதுக்கு என்ன பிரச்சனை நடக்குது, எதுக்காக மணிமேகலை வந்து குக் வித் கோமாளி விட்டு வெளியே வந்தாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு அறிக்கையாக அவங்க கொடுத்துருந்தாங்க. பிளஸ் அது இல்லாம ஒரு வீடியோவும் போட்டு அது ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருந்தாங்க. அதுல அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீசன் 5ல ஒரு ஆங்கர் வந்து ஒரு குக்கா உள்ள வராங்க, அவங்க வந்து குக் வேலையை அவங்க ப்ராப்பரா பண்ணாம அவங்க ஆங்கரிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, என் வேலையை அவங்க பண்ண விடாம என்ன ரொம்ப டாமினேட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்ற மாதிரி விஷயம் சொன்னாங்க. அந்த குக்கு யாரு அப்படிலாம் யோசிக்க வேணாம், சிம்பிளா சொல்லணும், அவங்க பிரியங்காவை தான் சொன்னாங்க. பிளஸ் அது மட்டும் இல்லாம இன்னும் அவங்க சொன்ன சில விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆதிக்க இடத்தில் இருக்க விரும்பல, சுயமரியாதை தான் ரொம்ப முக்கியம், இதை தாண்டி எதுவும் முக்கியம் இல்லை, இதை விட்டுட்டு ஷோ பண்ண நான் ரெடி இல்லை, சுயமரியாதையை விட்டுட்டு பணம் பண்ண விரும்பல, இந்த சூழல் வந்தால் எனக்கு சுருன்னு கோவம் வந்துடும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நான் ரொம்ப ஷார்ட் டெம்பர் ஆயிடுவேன், நான் உடனே கோவப்பட்டுருவேன்ற மாதிரி சொல்றாங்க. குக் வித் கோமாளிலேருந்து விலகிறதுக்கு சேனல் ரொம்ப சப்போர்ட் பண்ண ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சரியில்லை. அதாவது இதுக்கு முன்னாடி இந்த ஷோவை ப்ரொடக்ஷன் பண்ணது மீடியா மாஸ்டர்ஸ், ஆனால் இப்போ ப்ரொடக்ஷன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஸ்டுடியோ. ஸோ அவங்க வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் ஸ்டுடியோவும் சரியாக ப்ரொடக்ஷன் பண்ணலை, அவங்க ப்ரொஃபஷனல் டீம் அவங்கள்ட்ட கிடையாது. முதல் 4 சீசனில் பண்ண ப்ரொடக்ஷன் சீன் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு மீடியா மிஷனையுமே அவங்க வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு பின்னாடி பேச வராது, முகத்துக்கு நேராக சொல்லிடுவேன், எனக்கான வேலையை பார்க்க விடுங்க என்ற, அதுவும் முகத்துக்கு நேராக சொல்லும்போது நீ எப்படி இதெல்லாம் வந்து என்கிட்ட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி பிரியங்கா வந்து என் மேலே ரொம்ப கோவப்பட்டாங்க, என்கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிட்டாங்க. நான் இந்த விஷயத்தை எல்லாமே இந்த ப்ரொடக்ஷன் டீமில் போய் நான் சொன்னேன், டைரக்டரையும் சொன்னேன். ஆனால் இவங்க எல்லாமே இதை கண்டுக்காம பரவாயில்ல விடுங்க அட்ஜஸ்ட் பண்ணி போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க கடைசியாக இந்த திவ்யா துரைசாமி அவங்களோட எலிமினேஷன் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பிரியங்கா பத்தி நிறைய நெகிழ்ச்சி பொங்க சொன்னாங்க. அதுக்கு பிரியங்கா திரும்ப பேசும்போதும் அங்க வந்து மணிமேகலை ஸ்டாப் பண்ணாங்க, நான் தான் அங்க என் என்ன பார்க்க விடுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த விஷயத்துக்கு வந்து நீங்க மணிமேகலை வந்து பிரியங்காட்ட சாரி கேட்கின்ற மாதிரி ப்ரொடக்ஷன் டீம் சொன்னதாகவும், அதுக்கு நான் சொல்ல விருப்பமே கிடையாது, நான் சொல்லவும் மாட்டேன்ற மாதிரி மணிமேகலை ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க இந்த சீசன் இதுக்கு முன்னாடி 4 சீசன்ல அவங்க கோமலையா இருந்தாலுமே சீசன் 5 ஆங்கரா உள்ள வந்திருக்காங்க. இதே சீசன்ல இந்த பெஸ்ட் ஆங்கர்னு சொல்லிக்கிறாங்க அவங்களே. அப்படியே ஒரு ஆங்கர் வந்து ஒரு குக்கா வந்திருக்காங்க அப்படின்னா அந்த குக் அப்படின்ற வேலையை மட்டும் தான் பார்க்கணும். அவங்க வந்து ஆங்கரை டாமினேட் பண்றது, ஆங்கர் பண்ண விடாம பண்றது, அதாவது மணிமேகலையை ப்ராப்பரா ஆங்கரிங் பண்ண விடாம அவங்கள இவங்க டாமினேட் பண்ண பாக்குறது. ஏன்னா நல்லா ஆங்கரிங் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்துச்சு அப்படின்னா அடுத்தடுத்த ஷோக்கள் அவங்களுக்கு போயிட வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுக்காக பிரியங்கா அதை கொஞ்சம் டாமினேட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி என்னோட பாயிண்ட் தோணுது. ஸோ இவங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை தான். இதுக்கப்புறம் வந்து நான் குக் வித் கோமாளி இருக்க மாட்டேன் அப்படின்னு மணிமேகலை சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்க வரப்போறதும் கிடையாது.
இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் நிறைய வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய நியூஸ் பார்த்துருப்பீங்க, இல்லை அவங்க கொடுத்த அறிக்கையை பார்த்துருப்பீங்க, இல்லை மணிமேகலை போட்ட வீடியோ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதை நீங்கள் பார்க்கும்போது உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ எது சரியாக தோணுது? பிரியங்கா பண்ணது சரியாக தோணுதா, இல்லை மணிமேகலை இன்னும் கொஞ்சம் ஓகே அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலாம் அப்படின்னு தோணுதா? எது உங்கள் பார்வைக்கு சரியாக இருக்குது? உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய வீடியோக்கள், நல்ல வீடியோக்கள்லாம் இது நல்ல வீடியோக்கள்லாம் வரும். ஸோ கான்ட்ரவர்சியான விஷயங்கள் பேசணும்னு கிடையாது, ஆனால் இதை பேசினா தான் நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த விஷயத்தை எடுத்து பேசுறது. இதை தாண்டி நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க.